வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இசிஇ 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 2024 சொல்யூஷன்ஸ. ஒரு கொஸ்டினையும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி, அது எந்த எந்த மாதிரியான டைப்ல கேட்டிருக்காங்க, எப்படி அதுக்கு சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி குடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும், இதில கேட்கக்கூடிய கொஸ்டின் மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை வச்சு தான் சரி இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாம், அதுவும் தமிழ்லேயே சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. A transistor with alpha equal to 0.98 and ICB naught equal to 5 microampere is biased so that IBQ equal to 100 microampere. What is the leakage current ICE naught? இந்த கொஸ்டினில் சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ரிலேட்டட் ஆனது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ICB நாட் அது வந்து 5 மைக்ரோ ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பயாஸ் பண்ணுறாங்க, சொல்லுங்க டிரான்சிஸ்டரை பயாஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஐபிக்யூன்றது தட் இஸ் ஐபின்றது கியூ பாயிண்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோ ஆம்பியர் இருக்குது. வாட் இஸ் த லீக்கேஜ் கரண்ட் ஐசிஇ நாட்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இந்த ஐசிஇ நாட் தான். ஸோ ஐசிஇ நாட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 1 + பீட்டா இன்ட்டு ஐசிபி நாட்னு வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் இதில் நம்மளுக்கு கொஷினில் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா பீட்டா. சரிங்களா? இப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன் அது தெரியணும். பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை 1 - ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா 0.98 வருது. இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்றதுலாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனில் வரக்கூடிய ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.98 1 - 0.98 வரும். ஸோ 0.98 டிவைட் பை 0.02 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 49 வரும். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 கிடச்சிருக்கு. ஐசிஇ நாட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1 + பீட்டாவுக்கு பதிலாக 49 ஐசிபி நாட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க 5 மைக்ரோ ஆம்பியர். ஸோ 5 மைக்ரோ ஆம்பியர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻⁶ ஆம்பியர்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 + 49 50 வந்துடும். 50 இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻⁶ இது 250 வரும். 250 இன்ட்டு 10⁻⁻⁶ வரும். சரிங்களா? இதை ஆம்பியரில் கன்வெர்ட் பண்ணும்போது தட் இஸ் மில்லி ஆம்பியரில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.25 இன்ட்டு 10⁻⁻³ வரும். இந்த 10⁻³ ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்கன்னா இந்த 3 டெசிமல் தள்ளி வந்து நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி வரும். அதனால் 0.25 வரும் இன்ட்டு 10⁻³ ஆம்பியர். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 0.25 மில்லி ஆம்பியர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஐசி நாட் அதாவது லீக்கேஜ் கரண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ 0.25. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.